Hi friends, welcome to RM3 இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ஒரு வேக்ஃபிட்ல இருந்து கட்டில் வாங்கிருக்கீங்க. அந்த கட்டிலை அன்பாக்சிங் பண்ணி அதை அசெம்பிள் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வேக்ஃபிட்ல இருந்து கட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்திருக்கு நம்ம 2 பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அதில் சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு அந்த கட்டிலினுடைய ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. இது தாங்க புக்லெட் வந்திருக்கு. நம்மளுக்கு புக்லெட்டை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா கட்டிலுடைய ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் கிராஸ் சென்டரில் 2 பீஸ் வரும். இது மெயின் பாக்ஸுங்க. மெயின் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. மெயின் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4 சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சிலாம் பக்காவான பேக்கிங்கு. ஸோ மேலே இருக்குது இந்த கட்டில் மேலே போகிற 2 ப்ளைவுட் கொடுத்துருக்காங்க. அதுவும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சென்டரில் 2 பீஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பீஸினுடைய அடியில் அந்த 2 பீஸுக்கும் இந்த தாங்கி நிற்கிற 2 கால் இதாக சின்ன பீஸு. ஸோ 2 பீஸுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கால் வரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இது 2 பீஸுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 பீஸ் வச்சுருக்கோம். இது 2 பீஸ் மொத்தம் 4 பீஸு. இது பார்த்திங்கன்னா கட்டிலுடைய நம்ம கால் சைடு வரும் இல்லைங்க, அந்த பீஸ் இது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தலை சைடு வர இன்னொரு பீஸு. ஸோ 2 பீஸு வந்திருக்கு இதில். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்திங்கன்னா இப்படி தாங்க எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ தலை சைடு கால் சைடு என்னென்ன எப்படி அசெம்பிள் பண்ணமோ எல்லாத்தையும் இப்படி எடுத்து நம்ம கரெக்டாக பார்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு தானே லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏனா ஏயில் ஜாயின் பண்ணணும், பினா பியில் ஜாயின் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா டி இருந்தால் இங்கே டியில் ஜாயின் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜினா இந்த ஜியில் கனெக்ட் பண்ணணும் இந்த 2த்தையும். இந்த நடுப்புற பார்த்திங்கன்னா வெல்க்ரோத் கொடுத்துருப்பாங்க ஒட்டுற டைப்பு. ஸோ அந்த ப்ளைவுட் எடுத்து இது மேலே வச்சாலே போதுங்க, நல்லா ஒட்டிக்கும் க்ரிப்பாக. அது ஒரு நல்ல விஷயம். இதில் இந்த வுட்டெலாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா ஒரு ஃபினிஷிங்க, வுட் ஃபினிஷிங்லேயே இருக்குது சூப்பராக. ஸோ கை வச்சு பார்த்தோம்னா நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பேக்கேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூல்ஸு அதனுடைய நெட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க நமக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து அந்த நெட் எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிங் சைஸ் கட்டிலுங்க நான் வாங்கியிருக்குது. ஸோ நீங்கள் வேக்ஃபிட் என்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் நிறைய எல்லா விதமான இதுவும் இருக்குதுங்க நம்மளுக்கு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹோட்டல்லேருந்து மேட்ரஸ்லேருந்து ஸோ சில நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் இது ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம. இந்த கட்டில் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நோ காஸ்ட் இஎம்ஐன்னு தராங்கங்க. இப்போ 2வது பார்ட் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ தராங்க. அது இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஃப்ரீ டெலிவரி தான் தராங்க இவங்க. நான் பார்த்திங்கன்னா 12,000 ருபீஸ்க்கு வந்து இந்த கிங் சைஸ் வந்து வாங்கியிருந்தேங்க. ஸோ அப்போ ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ வீக்லி ஆஃபர் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு வுட்டில் ஒரு கிங் சைஸ் பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ருபீஸ்க்கு வந்து இது ரொம்ப வர்த்தபிள் தான் சொல்லலாம்.
இப்போ கால் சைடு இருக்கிற பீஸ் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சென்டர் பீஸ் 2 இருக்குது பாருங்கள், அந்த சென்டர் பீஸ் 2 எடுத்து அப்படியே, அதுக்கு எதுவும் ஸ்க்ரூலாம் கிடையாது, 2 சைட்லேயும் வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன காலை வந்து நான் நடுப்பில் ஒரு பீஸுக்கு 2 வந்து செட் பண்ணிட்டா போதுங்க. இந்த 4 சைடு வச்சுட்டு நம்ம நல்லா ஃபுல் டைட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் டைட் வச்சுட்டுனா கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து எல்லாமே அவங்க வந்து டூல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்களே. ஸோ நம்ம எங்கேயும் தேடணும் அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து இந்த வேக்ஃபிட்டினுடைய இருக்குங்க, கட்டில் மேட்ரஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேக்ஃபிட்ன்ற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்களுடைய டைரக்ட் வெப்சைட்லேயே. அதனால் கொஞ்சம் ஆஃபரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுற இடங்க சென்டர் பீஸ்லாம். அசம்பிள் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 2 போல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதை போட்டாலே போதும். இதுதாங்க அதனுடைய மொத்த இதுவும். ஸோ 4 இதுவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நான் சென்டர்லேயே 2 கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்டர் கனெக்ட் பண்ணது காட்டியிருக்கேன். ஸோ அந்த போர்டு தூக்கி கவர் பண்ணியாச்சு. நம்ம கவர் பண்ணிட்டுனா இதுதாங்க அது ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக தாங்க அசம்பிள்ன்றது இதுதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.